இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் fill in the blanks. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் த வேல்யூ ஆஃப் -5/12 ப்ளஸ் 7/15. இது ஒரு ரேஷனல் நம்பர், இது ஒரு ரேஷனல் நம்பர். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணுமா ப்ளஸ் இருக்குது. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுற வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கு. இன்டீஜர்ஸ் இருந்தால் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். இது ரேஷனல் நம்பருங்கிறதுனால டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நியூமரேட்டர் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணுவோம். இதில் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 12 இதில் 15. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். 12க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுக்கணும். இந்த ரெண்டு நம்பருக்கும் எது காமனா 3 டேபிள் வருமா? ஆமாம். 4 3s are 12, 5 3s are 15. நெக்ஸ்ட்டு 4க்கும் 5க்கும் காமனாக எதுவும் வருமா? வராது. ஸோ இந்த 4ஐ அப்படியே போட்டுடலாம். 1 4 is 4. இந்த 5 அப்படியே போடணும். நெக்ஸ்ட் இந்த 5ஐ இங்கே போட்டுட்டு 1 இந்த 1 அப்படியே கீழே கொண்டு வரணும். 1 5 is 5. இப்போ இங்கே என்ன 1 1 இருக்குது. ஸோ சைடில் உள்ள வேல்யூவை மல்டிப்ளை பண்ணணும். 3 4s are 12. 12 into 5 60. ஸோ எல்சிஎம் வேல்யூ 60. 60யா? ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் எடுக்கணும். -5/12. டினாமினேட்டரில் நம்ம 60 வர்ற மாதிரி தான் பண்ணியிருக்கணும். 12 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 60? 4 3s are 12. ஸோ 12 கூட 5 மல்டிப்ளை பண்ணால் தான் 60. 5 டினாமினேட்டரில் போட்டால் நியூமரேட்டர்லேயும் போட்டுடணும். இந்த மைனஸ் சைனை அப்படியே போடணும். 5 5s are 25. -25/60. செகண்ட் ரேஷனல் நம்பர் 7/15. ஸோ இந்த ரேஷனல் நம்பர்லேயும் டினாமினேட்டர் 60 வரணும். 15 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 60? 5 3s are 15. ஸோ 15 கூட 4ஐ மல்டிப்ளை பண்ணால் 60 வரும். 4 நியூமரேட்டர்லேயும் 4 போடணும். 7 4s are 28. ஸோ இந்த 2 ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணணும். கொஸ்டின் என்னது? -5/12 ப்ளஸ் 7/15. இந்த 2 ரேஷனல் நம்பர்ஸை தான் ஆட் பண்ணணும். இதுக்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் எது? -25/60. ப்ளஸ் சைனை அப்படியே போடணும். 7/15க்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் எது? 28/60. இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்குது. ஸோ நியூமரேட்டரை ஆட் பண்ணிடலாம். ஈக்குவல் இது ஒரு டைம் டினாமினேட்டர் வேல்யூவை ஒரு டைம் போட்டால் போதும். 60. ஃபஸ்ட்டு ஒன் -25 ப்ளஸ் சைன் 28. டினாமினேட்டர் வேல்யூ 60. நியூமரேட்டரில் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணுமா சப்ராக்ட். டிஃப்ரெண்ட் சைனாக இருக்குது. இதில் ப்ளஸ் சைனு இதில் மைனஸ் சைன். டிஃப்ரெண்ட் சைனாக இருந்துச்சுன்னா சப்ராக்ட் பண்ணணும். 28லேருந்து 25ஐ மைனஸ் பண்ணால் 3. ஸ்மாலர் நம்பர் இல்லை, ஆக்சுவலாக இதில் ப்ளஸ் சைன் போடணுமா மைனஸ் சைன் போடணுமான்னு பார்க்கணும். இந்த ரெண்டு நம்பரில் எது கிரேட்டரோ அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதான் போடணும். இதில் 25 கிரேட்டரா 28 தான் கிரேட்டர். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்குதுனால இல்லை ப்ளஸ் சைன் தான். ஸோ 3 தான் வரும். 3 இல்லை ப்ளஸ் 3 தான் வரும். ப்ளஸ் 3/60யா? இதை கேன்சல் பண்ண முடியுமா? 1 3 is 3, 2 3s are 6, 0, 1/20. இந்த 2 ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணால் வேல்யூ 1/20. ஸோ இதில் தான் நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். 1/20. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் த வேல்யூ ஆஃப் -3/6 into 18 divided by -9 is. இந்த 2 ரேஷனல் நம்பரை என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்றில் ஆட் பண்ணோம், இங்கே மல்டிப்ளை பண்ணணும். சைன் நல்லா கவனிக்கணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணணுன்னா ஈஸி தான். நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். டிவைட் பை டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்படி இல்லை அப்படின்னா நியூமரேட்டரில் வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ கேன்சல் பண்ணலாம். இதில் 3 இருக்குது, இதில் 9 இருக்குது. கேன்சல் பண்ண முடியுமா? 9 3 டேபிளில் வரும். ஸோ மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாம். 1 3 is 3, 3 3s are 9. நெக்ஸ்ட்டு 6 18 6 டேபிளில் வரும். 1 6 is 6, 3 6 are 18. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் ஒரு 3 இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு 3 இருக்குது. கேன்சல் பண்ணிடலாம். வேறு எந்த வேல்யூமே இல்லை, ஒன்று தானே இருக்குது. மைனஸ் சைனையும் கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ ஆன்சர் இதில் 1 into 1 1. டினாமினேட்டர்லேயும் கேன்சல் பண்ணி 1 தான் இருக்குது, நியூமரேட்டர்லேயும் கேன்சல் பண்ணி 1 தான் இருக்குது. ஸோ 1 into 1 1. தேர்ட் ஒன் த வேல்யூ ஆஃப் -15 divided by 23 divided by 30 divided by -46. இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கு. இது டிவிஷன். டிவைட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உள்ள ரேஷனல் நம்பர் அப்படியே போட்டுடணும். -15/23.
நெக்ஸ்ட்டு டிவிஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ள இந்த ரேஷனல் நம்பரை ரெசிப்ரோக்கலாக போடணும். அதாவது நியூமரேட்டர் வேல்யூவை டினாமினேட்டரில் போடணும், டினாமினேட்டர் வேல்யூவை நியூமரேட்டரில் போடணும். -46, அதாவது மேலே உள்ளதை கீழே போடணும், கீழே உள்ளதை மேலே போடணும். டிவிஷனை நம்ம மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இப்படி பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி கேன்சல் பண்ணிடலாம். மல்டிப்ளிகேஷன்னாலே மல்டிப்ளை பண்ணியும் போடலாம், எல்லாம் நியூமரேட்டரில் உள்ள வேல்யூவை டினாமினேட்டர் வேல்யூ கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இதை கேன்சல் பண்ண முடியும். இது இப்போ சைனை ஃபஸ்ட்டு பார்க்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஆன்சரில் ப்ளஸ் தான் வரும், மைனஸ் வராது. ஸோ நம்ம சைனை பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு சைனை பார்த்துட்டு அதை கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை பார்க்கணும். 115 is 15, 2 15s are 30. இதுவும் 23 கூட 2வால் மல்டிப்ளை பண்ணால் 46. 23 23 ஆட் பண்ண என்ன 46. ஸோ 123 is 23, 2 23s are 46. நெக்ஸ்ட்டு இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும். ஸோ அதை 1 2 is 2, 1 2 is 2. ஸோ ஆன்சர் இஸ் 1. இங்கே 1 தான் இருக்குது. 1 into 1 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். டினாமினேட்டர்லேயும் 1 தான் இருக்குது. ஸோ இதை டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வரும், 1 வரும். 4th one, the rational number dash doesn't have a reciprocal. அதாவது எந்த ரேஷனல் நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் கிடையாது அப்படின்னு பார்த்துருக்கோம். நம்ம நம்பர் லைனில் போட்டோன்னா ஃபுல்லாக இன்டிஜர்ஸ் எழுதுவோம். 1 2 -1 -2 இதுவுமே ரேஷனல் நம்பர் தான். இதுக்கு உள்ளே இருக்குள்ள நிறைய ரேஷனல் நம்பர் உண்டு. இப்போ 0 1 எடுத்தோன்னா அதுக்கு பிட்வீனில் நிறைய ரேஷனல் நம்பர் உண்டு, கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி எல்லா ரேஷனல் நம்பருக்கும் என்ன கேட்குறாங்க, எந்த ரேஷனல் நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் கிடையாது. ரெசிப்ரோக்கல்னால் என்னது, தமிழில் தலைகீழி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ 4/5 இருக்குன்னா இதோட ரெசிப்ரோக்கல்லாம் 5/4. நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டருக்கு வந்திருக்கும், டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டருக்கு போயிடும். அதாவது தலைகீழாக போடுவோம். மேலே இருக்கிறத கீழே போடணும், கீழே இருக்கிறத மேலே போடணும், அதான் ரெசிப்ரோக்கல். இந்த ரேஷனல் நம்பரில் எந்த ரேஷனல் நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் கிடையாது. நம்ம எந்த நம்பர் எடுத்தாலுமே நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் ஃபைண்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த நம்பரை கண்டுபிடிக்க முடியாது 0வுக்கு. ஏன்னா 0வை நம்ம 0/1ன்னு எழுதலாம். எந்த இன்டிஜர்ஸ்னாலுமே இப்போ 2 3 4 இருக்குது, அதை எப்படி எழுதலாம், 2/1 3/1 4/1 அப்படி ரேஷனல் நம்பராக எழுத முடியும். ஆனால் 0வை நம்ம ரேஷனல் நம்பர் தான், இது 0வும் ரேஷனல் நம்பர் தான். 0வை 0/1ன்னு எழுதுவோம். இதோட ரெசிப்ரோக்கல்னால் இந்த 1 வந்து நியூமரேட்டருக்கு வந்திருக்கும், 0 வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். 1/0வோட வேல்யூ என்னது, இன்ஃபினிட்டி. ஆக்சுவலாக இதுக்கு மீனிங் என்ன, டசன்ட் எக்ஸிஸ்ட், இது எக்ஸிஸ்ட் ஆகாது, அதான் இதனுடைய மீனிங். ஸோ இதுக்கு ரெசிப்ரோக்கல் இருக்காது. எதுக்கு, 0வுக்கு. ஏன்னா நம்ம 0வை அதனுடைய ரெசிப்ரோக்கல் 1/0 வந்து இன்ஃபினிட்டின்னு வரும், அது எக்ஸிஸ்ட் ஆகாது, டசன்ட் எக்ஸிஸ்ட் தான் அதனுடைய மீனிங்கு. ஸோ 0வுக்கு தான் என்ன இருக்காது, ரெசிப்ரோக்கலே இருக்காது. 5th one, the multiplicative inverse of -1 is. -1ன்னு ஒரு நம்பரு, அதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னால் என்ன, அடிட்டிவ் இன்வெர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் அதுலேயே அடிஷன் அப்படின்னு வருது. ஸோ எக்ஸுன்னு எடுத்தோன்னா இன்னொரு நம்பர், அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் எக்ஸு கூட அடிட்டிவ் இன்வெர்ஸை ஆட் பண்ணால் 0 வரணும். அப்போ எது வரும், இந்த -x போட்டால் தான் 0 வரும். ஆக்சுவலாக அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் ஒரு நம்பர் இருக்குன்னா சைனை சேஞ்ச் பண்ணால் அதான் அடிட்டிவ் இன்வெர்ஸ். ஆனால் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னால் என்னது, எக்ஸுன்னு ஒரு நம்பரை எடுத்தால் அதனுடைய ரெசிப்ரோக்கலை போட்டால் 1 வருமா, இந்த 1 தான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். ஆக்சுவலாக ஒரு நம்பர் எடுத்தோன்னா எந்த நம்பரை அது கூட ஆட் பண்ணால் 0 வருமோ அதான் அடிட்டிவ் இன்வெர்ஸ். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னால் ஒரு நம்பர் எடுக்கும், அது கூட அதனுடைய ரெசிப்ரோக்கல் போட்டு மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னால் என்னது, அந்த நம்பரோட ரெசிப்ரோக்கல் தான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். -1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் என்ன அப்படின்னா, -1 இன்ட்டு அதோட ரெசிப்ரோக்கல் போட்டால் 1 வரணும்.
மைனஸ் ஒன்னோட ரெசிப்ரோக்கல் என்னது? மைனஸ் ஒன்னை நம்ம மைனஸ் ஒன் இஸ் டிவைட் பை ஒன்னுன்னு போடுவோம். ஸோ இதோட ரெசிப்ரோக்கல்னால் 1/-1. ஓகேயா? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 வருது. ஸோ மைனஸ் ஒன்னோட ரெசிப்ரோக்கல் 1/-1ன்னு சொல்லுவோம். இதை எப்படி எழுதலாம்? -1ன்னு எழுதலாம். மைனஸ் சைனை நியூமரேட்டருக்கு கொண்டு போனோம். 1/1ன்னா 1 தானே போடுவோம். ஸோ -1 தான் ஆன்சர். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னா எந்த நம்பருக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணுமோ அந்த நம்பரையும் அதனுடைய ரெசிப்ரோக்கலையும் போட்டு மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும். -1 போட்டோன்னா -1ஓட ரெசிப்ரோக்கல் 1/-1. அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1 வரும். 1/-1 -1ன்னு எழுதலாம். இதுலேருந்து என்ன தெரியுது? -1ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸும் -1 தான். செகண்ட் ஒன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஹேவ் அன் அடிட்டிவ் இன்வெர்ஸ். இதுக்கு என்ன மீனிங்? எல்லா ரேஷனல் நம்பரும் எதை பெற்றிருக்கும்? அடிட்டிவ் இன்வெர்ஸை பெற்றிருக்கும். அடிட்டிவ் இன்வெர்ஸ் நான் என்ன சொன்னேன்? ஒரு நம்பர் ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 வரும். ஒரு நம்பரும் அதோட அடிட்டிவ் இன்வெர்ஸையும் ஆட் பண்ணால் 0 வரணும். இதுதான் அடிட்டிவ் இன்வெர்ஸ். -ஏன்னு போட்டிருக்கோம்ல, இதுதான் அடிட்டிவ் இன்வெர்ஸ். இது கிவன் நம்பர் ஏனா -a தான் அடிட்டிவ் இன்வெர்ஸ். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 வரணும். அதான் நம்ம அடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படி தான் கண்டுபிடிப்போம். ஒரு நம்பருக்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடினா நம்ம அதனுடைய சைனை சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். ஓகேயா? இப்போ இதில் என்ன கொஸ்டின்? எல்லா ரேஷனல் நம்பருக்கும் அடிட்டிவ் இன்வெர்ஸ் இருக்குமான்னு கேட்டிருக்கு. நம்பர் லைனில் நம்ம எல்லா நம்பருமே போடுவோம். எல்லா நம்பருக்குமே சைனை சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேயா? ஆனால் 0வுக்கு சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா 0வுக்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் 0 தான். ஓகேயா? ஸோ ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? ட்ரூ. எல்லா ரேஷனல் நம்பருக்குமே அடிட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கும். இன்னொரு கொஸ்டின், எல்லா நம்பருக்குமே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்குமா அப்படின்னா இருக்காது. எந்த நம்பருக்கு இருக்காது? 0வுக்கு இருக்காது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். ரேஷனல் நம்பருக்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் இருக்கானா தான் ட்ரூ. இதில் சம்டைம்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னு போட்டாங்கன்னா அது ட்ரூ வராது. எல்லா நம்பருக்குமே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருக்காது. 0வுக்கு இருக்காது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். செகண்ட் ஒன், the rational numbers that are equal to their additive inverses are 0 and -1. ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் 0 தான். -1ன்னு எடுத்துட்டோன்னா அதுக்கும் அடிட்டிவ் இன்வெர்ஸ் -1 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 0ன்னு எடுத்தோன்னா இதுக்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் 0 வருது. ஓகேயா? இதான் அடிட்டிவ் இன்வெர்ஸ். இப்போ -1ன்னு எடுத்துக்கிறோம். -1னா அடிட்டிவ் இன்வெர்ஸ் +1 தான் போடுவோம். அப்போ தான் 0 வருமே. சைனை சேஞ்ச் பண்ணுவோம்ல, அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் சைனை சேஞ்ச் பண்ணுவோம். 0னா -0, அதனுடைய வேல்யூ 0 தான். -1னா அதனுடைய அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் +1 தான் வரும். சைனை சேஞ்ச் பண்ணுறது தான் அடிட்டிவ் இன்வெர்ஸ். ஸோ -1க்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் +1, -1 தான் வரும். இதில் போட்டிருக்காங்க. 0வுக்கும் அடிட்டிவ் இன்வெர்ஸ் 0 தான், -1க்கும் அடிட்டிவ் இன்வெர்ஸ் -1 தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படியா? இல்லை. -1க்கு அடிட்டிவ் இன்வெர்ஸ் -1 இல்லை, +1. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். தேர்ட் சப்டிவிஷன், the additive inverse of -11 divided by -17 is 11/17. நமக்கு இதை பார்த்தோன்னே தெரியும். இந்த ஃப்ராக்ஷன் எடுத்திருக்கோம், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ இது வந்து 11/17. இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 11/17 தான் எழுதுவோம். இதில் என்ன? இதனுடைய அடிட்டிவ் இன்வெர்ஸு இதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் இதை நம்ம 11/17 எழுதுவோம். அடிட்டிவ் இன்வெர்ஸ்னால் சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்ன வரும்? -11/17 அப்படின்னு வரும். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? +11/17 கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். -11/17 வரணும், ஆனால் இதில் +11/17 கொடுத்ததுனால ஃபால்ஸ். ஃபோர்த் ஒன், the rational number which is its own reciprocal is -1.
இதில் என்ன கொடுத்துருந்தாங்க, -1ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் -1 தான் அப்படின்னு கொடுத்ததுனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, -1ஓட ரெசிப்ரோக்கல் -1 தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. -1ஓட ரெசிப்ரோக்கல்னால் -1 -1 டிவைட் பை 1ன்னு எழுதலாம். ரெசிப்ரோக்கல்னால் என்ன பண்ணணும், நியூமரேட்டரை டினாமினேட்டர் கொண்டு போகணும், டினாமினேட்டர் நியூமரேட்டர் கொண்டு வரோம். -1 மேலேருந்து நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டர் கொண்டு வரோம், 1 டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு கொண்டு போகிறோம். ஸோ இதான் வந்து -1ஓட ரெசிப்ரோக்கல். இதை எப்படி எழுதுவோம், நம்ம -n கீழே இருந்தால் மேலே அப்படியே எழுதிடுவோம். 1/1ன்னா எப்படி எழுதுவோம், -1 எழுதியாச்சு, 1 டிவைட் பை 1னா 1ன்னு எழுதுவோம், அதுதான் இங்கே எழுதுகிறோம். ஸோ இது இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ ரெசிப்ரோக்கல் -1 கிடச்சிருச்சா, -1ஓட ரெசிப்ரோக்கல் -1 தான். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. Fifth one, the multiplicative inverse exists for all rational number. எல்லா ரேஷனல் நம்பருக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸிஸ்ட் ஆகுமா, இல்லை எக்ஸிஸ்ட் ஆகாது. எதுக்கு, ஜீரோங்கிற ரேஷனல் நம்பர், இது 0 ரேஷனல் நம்பர் தான். இதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னது, 0வை 0/1 எழுதுவோம். இதனுடைய ரெசிப்ரோக்கலை தான் நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னு சொல்லுவோம். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா 2ன்னு எடுத்தோன்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல் 1/2. இதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஏன்னா அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 வரும். அதாவது எந்த நம்பரை எடுத்தாலும் அதை ஏன் வச்சுக்கிறோன்னா, அந்த நம்பரை அதனுடைய ரெசிப்ரோக்கலால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1 வரும். எந்த நம்பர் எடுத்தாலும் இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 1 வருது அப்படின்னா அந்த நம்பர் தான், இதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஓகேயா. ஸோ நம்ம 2ன்னு எடுத்தோம்னா அது ரெசிப்ரோக்கல் 1/2. இப்போ 3/2ன்னு எடுக்கிறோம், அதனுடைய ரெசிப்ரோக்கல் 2/3. ஏன்னா இப்படி கேன்சல் ஆகும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 1 வரும். ஸோ 2/3 தான் ரெசிப்ரோக்கல். ஸோ இதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொன்னேன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எல்லா ரேஷனல் நம்பருக்குமே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. 0ங்கிறது ரேஷனல் நம்பர் தான், 0வை 0 டிவைட் பை 1 எழுதுவோம். இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ரெசிப்ரோக்கல்னால் கீழே உள்ள வேல்யூவை மேலே எழுதுவோம், மேலே உள்ள வேல்யூவை கீழே எழுதுவோம். இதுதான் நான் சொன்னேன், இது இன்ஃபினிட்டி டசன்ட் எக்ஸிஸ்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து இது எக்ஸிஸ்டே ஆகாது. அதனால் இந்த 0 தான் என்னது, இந்த ரேஷனல் நம்பரில் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்காது. இந்த 4th ஒன்லே பார்த்துருக்கோம். அதாவது ரேஷனல் நம்பர் 0வுக்கு தான் ரெசிப்ரோக்கல் இருக்காதுன்னு சொன்னோம். ரெசிப்ரோக்கல் தானே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். அப்போ இதில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது, எல்லா ரேஷனல் நம்பருக்குமே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் உண்டு, எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஃபால்ஸ், 0வுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். 5/5 இந்த 2 ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இதில் சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம். நியூமரேட்டர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு டினாமினேட்டர் வேல்யூ வந்து 5. ஸோ காமனாக ரெண்டுக்கும் சேர்த்து 5 போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் வேல்யூ 7, இதில் ப்ளஸ் சைன். நெக்ஸ்ட்டு 3, 7 + 3 டிவைட் பை 5. 7 3 ஆட் பண்ணால் 10, 10 டிவைட் பை 5. இதை கேன்சல் பண்ண முடியுமா, முடியும். 1 5 is 5, 2 5s are 10. ஸோ ஆன்சர் 2. இந்த சம்முக்கு ஆன்சர் 2. செகண்ட் சப்டிவிஷன் 7/5 + 5/7. இந்த ரெண்டு ரேஷனல் நம்பரை ஆட் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இதில் சேமாக இருக்கா, திஸ் ஒன் 5, இங்கே 7. ஸோ ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஆஃப் 5க்கும் எல்சிஎம் 7க்கு எல்சிஎம் எடுக்கணும். 5 7s are 35. ஏன்னா ரெண்டுக்கும் காமனாக எந்த டேபிளுமே வராது. ஸோ அதனால் 5ஐயும் 7ஐயும் மல்டிப்ளை போட்டோம்னா 35. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் 7/5 எழுதணும். என்று நம்ம காமனாக 35 வரணும். சேம் ஆக்குறதுக்கு எல்சிஎம் எடுத்திருக்கோம். ஸோ அந்த எல்சிஎம் வேல்யூ டினாமினேட்டரில் போடணும். 5 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 35, 5 கூட 7ஐ மல்டிப்ளை பண்ணால் 35. ஸோ நியூமரேட்டர்லேயும் 7 போடணும். 7 7s are 49. செகண்ட் ரேஷனல் நம்பர் 5/7. 5/7 இன்ட்டு
டினாமினேட்டரில் 35 வரணும். 7ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 35. ஸோ 7 கூட 5ஐ மல்டிப்ளை பண்ணணும். 5 × 5 25. என்ன பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். 7/5 ப்ளஸ் 5/7. 7/5ஓட ஈக்குவல் ஃப்ராக்ஷன் எது, இந்த இருக்கு 49/35. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைனு 5/7 இருக்குது. 5/7க்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் 25/35. இப்போ பாருங்கள் டினாமினேட்டர் வேல்யூ சேமாக வந்துடுச்சு. ஸோ அதை ஒரு டைம் மட்டும் போடணும். 35. ஃபஸ்ட்டு ஒன் 49 ப்ளஸ் சைன், நெக்ஸ்ட்டு 25. 49ஐயும் 25ஐயும் ஆட் பண்ணணும். 49 25. 9 + 5 14. 4 + 1 5. 5 + 2 7. 74/35. Answer is 74/35. எல்லாம் கொஸ்டின் எழுதி ஈக்குவல் டு 74/35 போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 6/5 ப்ளஸ் -14/15. இதை ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணுமா? ஏன்னா இங்கே 5 இங்கே 15 இருக்குது. 5க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஆஃப் 5, 15. 5 15. 5 15 காமனாக 5 எடுக்கலாம். 1 5 is 5, 3 5s are 15. நெக்ஸ்ட்டு இந்த 3 1 அப்படியே போடணும். 1 3 is 3. இங்கே 1 1 வந்துட்டா நெக்ஸ்ட்டு சைடில் உள்ள மல்டிப்ளை பண்ணோம். 5 3s are 15. இதுதான் எல்சிஎம் வேல்யூ. ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் 6/5 இன்ட்டு எல்சிஎம் வேல்யூ 15. 5 கூட 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 15. ஸோ நியூமரேட்டர்லையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 6 3s are 18. செகண்ட் ரேஷனல் நம்பர் -14/15 ஈக்குவல் டு -14/15 தான் வரும். ஏன்னா 15 கூட 1 மல்டிப்ளை பண்ணால் 15. ஸோ இங்கேயும் 1 தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ரெண்டு ரேஷனல் நம்பருக்கும் ஈக்குவல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. டினாமினேட்டர் சேமாக இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கொஸ்டின் எழுதிக்கலாம். 6/5 ப்ளஸ் -14/15. இதில் எதுக்கு ப்ராக்கெட் போட்டிருக்குன்னா, இதில் மைனஸ் சைன், ஏன்னா இங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, அதனால தான் இந்த ப்ராக்கெட் போட்டிருக்குது. 6/5ஓட ஈக்குவல் ஃப்ராக்ஷன் இது 18/15. நெக்ஸ்ட்டு இந்த ப்ளஸ் சைனு -14/15க்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் அதே தான், -14/15. இதில் எதுக்கு ப்ராக்கெட் போடுறோம்னா, இந்த ரெண்டு சைனுமே இருக்குது. ஒரு சைன் இருந்தால் ப்ராக்கெட் போட வேண்டாம். இந்த ரெண்டு சைன் இருக்குது. முதல்ல நம்ம அதை சால்வ் பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் சேமாக 15 இருக்கா, ஸோ ஒரு டைம் மட்டும் போட்டுட்டு நியூமினேட்டரில் ஃபஸ்ட்டு 18, நெக்ஸ்ட்டு -14 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 18லேருந்து 14 மைனஸ் பண்ணால் 4/15. Answer is 4/15. Next fourth subdivision -4 2/3 plus 7 5/12. இதை என்ன பண்ணணும், இது மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை கன்வெர்ட் பண்ணணும் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு. கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த வேல்யூவில் 2வை ஆட் பண்ணுவோம். இதை அப்படியே ஈக்குவல் போட்டுடலாம். மைனஸ் சைன் அப்படியே போட்டுட்டு 4ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12. 12 கூட 2வை ஆட் பண்ணணும். 14 டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் வேல்யூவை 3ஐ அப்படியே போட்டணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன். தென் என்ன பண்ணணும், 7ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ கூட இந்த 5வை ஆட் பண்ணணும். 7ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 84. 84 கூட 5வை ஆட் பண்ணால் 89 டிவைடட் பை இந்த டினாமினேட்டர் வேல்யூ 12 போடணும். இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனை ஆட் பண்ண முடியுமா, டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். நியூமரேட்டர் அப்படியே, டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே 3 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எதுக்கும் 3க்கும் 12க்கும் எல்சிஎம் ஆஃப்
3, 12. 3, 12. 3க்கும் 12க்கும் காமனாக எந்த டேபிள் வரும்? 3 டேபிள்லே வரும். ஸோ 3 போட்டுடலாம். 1 3 is 3. 4 3s are 12. இந்த 4 அப்படியே இங்கே போடுறோம். இந்த 1 அப்படியே போடுறோம். 1 4 is 4. இங்கே 1 1 வந்ததுக்கப்புறமா சைடில் மல்டிப்ளை பண்ணோம். 3யும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12. 3க்கும் 12க்கும் எல்சிஎம் 12. ஸோ இனி நம்ம ஆட் பண்ணிடலாம். -14 divided by 3 plus 89 divided by 12 is equal to, இதுக்கு நம்ம ஈக்குவல் ஃப்ராக்ஷனே கண்டுபிடிக்கலையே, கண்டுபிடிச்சா தானே ஆட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் -14/3, இதுக்கு ஈக்குவல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் வேல்யூ 12. 3 கூட 4ஐ மல்டிப்ளை பண்ணால் 12. ஸோ நியூமினேட்டர்லேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இந்த மைனஸ் சைனை அப்படியே போடுறோம். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 14ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 4 4s are 16. 1 4 is 4. 4 plus 1 5. 56. நெக்ஸ்ட் செகண்ட் ரேஷனல் நம்பர் 89 divided by 12. இதில் டினாமினேட்டரில் நமக்கு 12 தான் இருக்குது. ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இது -14/3 + 89/12. கொஸ்டின் அப்படியே எழுதிடலாம். எழுதிட்டு என்ன பண்ணணும்? இதோட ஈக்குவல் ஃப்ராக்ஷன் இது -56/12. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைனு. இந்த நம்பரோட ஈக்குவல் ஃப்ராக்ஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அதே தான் 89/12 தான். இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு. அதை ஒரு டைம் மட்டும் போட்டுட்டு நியூமினேட்டரில் உள்ள வேல்யூ என்னது? -56. இந்த ப்ளஸ் சைனு, இந்த 89 போட்டாச்சா? இனி ஆட் பண்ணிடலாம். 56 89. இதுக்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்குது, இந்த நம்பருக்கு முன்னாடி மைனஸ் சைன் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் நம்ம மைனஸ் பண்ணுவோம், அதாவது சப்ராக்ட் பண்ணுவோம். 89லேருந்து 56ஐ மைனஸ் பண்ணணும். 9லேருந்து 6ஐ மைனஸ் பண்ணால் 3. 8லேருந்து 5ஐ மைனஸ் பண்ணால் 3. 33 போட்டோம். சைன் ப்ளஸ்ஸா மைனஸா? பிக்கு நம்பர் முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்குது. இதனால் பிக்கு 89 தானே, 56 லெஸ்ஸு. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்கனால ப்ளஸ் சைன் /12. 33 / 12 இருக்குது. இது எந்த டேபிளையும் கேன்சல் பண்ண முடியுமா? 3 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 4 3s are 12. 11 3s are 33. 11/4. ஆன்சர் இஸ் 11/4. நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? மிக்சர் ஃப்ராக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. மிக்சர் ஃப்ராக்ஷனை தான் நம்ம இம்ப்ராப்பருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் இந்த 2 மிக்சர் ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணால் நமக்கு மிக்சர் ஃப்ராக்ஷன் தான் வரணும். அப்படிங்கிறதுனால இந்த ஃப்ராக்ஷனை நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 11 / 4 தானே, இப்படி டிவைட் பண்ணணும். 2 4s are 8. 3 4s are 12 ஆயிரும். ஸோ அதனால் 2 போடுறோம். 2 4s are 8. 11லேருந்து 8ஐ மைனஸ் பண்ணால் 3. இதை டிவைட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷனாக எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் இருக்கிற இடத்துல 2வை போடுவோம். அந்த கோஷன் வேல்யூ 2வை போடுவோம். இப்படி லைனை போடுவோம். கீழே இந்த டிவைசர் வேல்யூ போடுவோம். டிவைசர் என்னது? 4. நியூமினேட்டர் என்ன போடுவோம்? இந்த ரிமைண்டர் வேல்யூ போடுவோம். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 4s are 8. 8 + 3 11. 11ஆ /4 வந்துட்டா? 2 3/4 தான் ஆன்சர். ஏன்னா கொஸ்டின்லேயே நமக்கு மிக்சர் ஃப்ராக்ஷன் இருக்குது, அதனால் நம்ம ஆன்சர்லேயும் மிக்சர் ஃப்ராக்ஷனில் எழுதணுங்கிறதுக்காக 2 3/4 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ராப்ளம். சப்ராக்ட் -8/44 ஃப்ரம் -17 / 11. இதுக்கு என்ன மீனிங்? சப்ராக்ட் பண்ணுமா, அதாவது இந்த நம்பர்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணும். ஓகேயா? அடிஷனில் நம்ம எந்த நம்பரை எந்த பிளேஸில் போட்டாலும் தப்பு வராது. ஆனால் சப்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு எந்த நம்பரை போடணும்னு கண்டிப்பாக தெரியணும். இது என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரம்க்கு அப்புறம் ஒரு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, ரேஷனல் நம்பர், அதை தான் ஃபஸ்ட்டு போடணும். அதாவது இந்த நம்பர்லேருந்து இதை சப்ராக்ட் பண்ணணுமா? ஸோ ஃபஸ்ட்டு போட வேண்டிய நம்பர் -17 / 11. மைனஸ் சப்ராக்ட்னா மைனஸ்
தென் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, -8 டிவைடட் பை 44. இதில் சைன் இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராக்கெட் போடணும், கண்டிப்பாக போடணும். இஸ் ஈக்குவல் டு -17 டிவைடட் பை 11, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 8 டிவைடட் பை 44. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும். சேம் ஆக்க என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். நமக்கு இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இந்த 11 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 44 அப்படின்னு. ஸோ 44ஐயே காமனாக வச்சிடலாம். 11ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 44. இங்கே வேணால் இன்னொரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. -17 இன்ட்டு 4 divided by 11 into 4. ஆக்சுவலாக -17 by 11ல் மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேயா, இப்படின்னா இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன்னா 4ஐயும் கேன்சல் பண்ணால் இந்த வேல்யூ தான் வரும், சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் சைன் போடுறோம், 8 by 44 போடுறோம். எதுக்காக நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம், நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் இந்த டினாமினேட்டர் வேல்யூ சேமாக வரணுங்கிறதுக்காக, 44 வரணும் அப்படிங்கிறதுக்காக. 11ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 44, இங்கேயும் 44. ஸோ காமனாக ஒரு டைம் போட்டால் போதும். -17 இன்ட்டு 4, 17ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். 17ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 7 4s are 28. 2 1 4 is 4, 4 plus 2 6, 68. ஸோ இதில் மைனஸ் சைன் இருக்கா, மைனஸ் சைன் கண்டிப்பாக போடணும். 68 ப்ளஸ் சைனு 8. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதில் மைனஸ் சைன் இதில் ப்ளஸ் சைன், ஆப்போசிட் சைன் இருந்தால் நம்ம ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். 68லேருந்து 6ஐ மைனஸ் பண்ணால் 60 கிடைக்கும். இதில் ப்ளஸ் சைனா மைனஸ் சைனானா இந்த ரெண்டு நம்பரில் பிக்கர் நம்பர் முன்னாடி என்ன சைன் இருக்கோ அது போடணும். இதில் 68 தான் பிக்கர், இது ஸ்மாலர் நம்பர். ஸோ இதான் பிக் நம்பர், இதுக்கு முன்னாடி மைனஸ் சைன் இருக்கிறதுனால நம்ம இதில் மைனஸ் போடுறோம். இது டிவைட் பை 44. இதை வேறு எந்த டேபிளையும் கேன்சல் பண்ண முடியும், 4 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். அப்படின்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிளில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 2 டேபிளில் பண்ணுவோம். 2 2s are 4, 2 2s are 4. இதை 2 டேபிளில் பண்ணால் மைனஸ் சைனை போட்டுடுறோம். 3 2s are 6, 0. -30 டிவைடட் பை 22. சைனை பார்த்துக்கணும், சைனை போடாமல் மிஸ் பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 1 2 is 2, 1 2 is 2. 2 டேபிளில் இந்த மைனஸை போடுறோம். 15 2s are 30. ஆன்சர் -15 டிவைடட் பை 11. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் என்ன கிடச்சிது நமக்கு, -15 டிவைடட் பை 11. இப்படி அதெல்லாம் இல்லை கொஸ்டின் எழுதிட்டு இதை எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு -15 by 11 போடலாம். 5th ப்ராப்ளம், எவாலுவேட் 9 by 132 into -11 by 3. இந்த 2 ரேஷனல் நம்பரையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறதுல இருந்தால் நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம், டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். இல்லை நம்ம இப்படி கேன்சல் பண்ணவும் செய்யலாம். நியூமரேட்டர் வேல்யூவையும் டினாமினேட்டர் வேல்யூவையும் கேன்சல் பண்ணிடலாம். 1 3 is 3, 3 3s are 9. நெக்ஸ்ட் இந்த 3ஐயும் 132ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். 1 3 is 3, 4 3s are 12. 13ல் 12 மைனஸ் பண்ணால் 1, 1ஐயும் 2ஐயும்னா 12 ஆயிரும். 4 3s are 12. நெக்ஸ்ட்டு இந்த 11ஐயும் 44ஐயும் கேன்சல் பண்ண முடியும். 1 11 is 11, 4 11s are 44. ஓகே, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டான். இங்கே 1 இருக்குது, இன்ட்டு இதில் மைனஸ் சைன் இருக்குது, -1, 1 இன்ட்டு -1 டிவைட் பை இங்கே 4 இருக்கா, 4 இன்ட்டு இங்கே 1 இருக்குது. 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1, இந்த மைனஸ் இருக்குன்னு அப்படியே போட்டுட்டு 1ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் என்னது, -1 by 4. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், இந்த 2 ரேஷனல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது அப்படியே கொஸ்டின் அப்படியே எழுதியாச்சு. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் கேன்சல் பண்ணுறோம். 7ஐயும் 35ஐயும் கேன்சல் பண்ண முடியும்.
மைனஸ் ஏ ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாமா? மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. 1 7 is 7, 5 7s are 35. இங்கே 7 டேபிள் தான் கேன்சல் பண்ணுறோம். ஸோ இதையும் நம்ம 7 டேபிள் தான் கேன்சல் பண்ண முடியும். 5 7s are 35. நெக்ஸ்ட் இந்த இதை கேன்சல் பண்ண முடியுமா? 3 டேபிளில் வருமா? 24ம் 27மே 3 டேபிளில் வரும். ஸோ 3 டேபிள் என்ன வரும்? 8 3s are 24, 9 3s are 27. 3 டேபிளில் கேன்சல் பண்ணியாச்சு இந்த 2 நம்பரையும். நெக்ஸ்ட் வேறு எதையும் கேன்சல் பண்ண முடியுமா? இங்கே 8 இருக்குது, 9 முடியாது, 5 கேன்சல் பண்ண முடியாது. ஸோ மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். இந்த சைன் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் சைன் எங்கேயும் வராது. 1 into 8. 1 8 is 8 divided by 9 into 5. 9 5s are 45. So answer is 8 by 45. Sixth problem, divided by, அதாவது டிவைடுன்னு போட்டு -21/5 by -7 by -10. அதாவது -21/5 -7 by -10 டிவைட் பண்ணணுமா? அப்போது நியூமினேட்டர் டினாமினேட்டர் 2 நம்பர் போடணும். ஸோ இது ஒரு ஃப்ராக்ஷன் அப்படி இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் சிம்பிளே போட்டு எழுதலாம். அதாவது ஃபஸ்ட்டு -21/5ன்னு போட்டுட்டு டிவைடட் பை லைன் போடாமல் இதுலேயே இந்த சிம்பிள் போட்டுட்டு -7 by -10ன்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பரை அப்படி எழுதணும். -21 divided by 5. இந்த டிவிஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணால் நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பரை ரெசிப்ரோக்கலாக எழுதணும். ரெசிப்ரோக்கல்னால் டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டருக்கு வரணும், நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டருக்கு வரணும். அதாவது ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர் அப்படியே போட்டுட்டு டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணிட்டோன்னா இதை ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் பண்ணோம். ரெசிப்ரோக்கல்னால் இந்த மேலே உள்ள நம்பர் கீழே வந்துடும், கீழே இருக்கிற நம்பர் மேலே போயிடும். ஓகே, இதை பார்த்தோன்னா நமக்கு ஈஸியாக மல்டிப்ளை பண்ண தெரியும். கேன்சல் பண்ணால் கேன்சல் பண்ணிடலாம். இதில் கேன்சல் பண்ணுற மாதிரி வருதா? ஃபஸ்ட்டு சைனை பார்ப்போம். சைன் இந்த மைனஸ் சைன் கேன்சல் ஆயிரும். இதில் மட்டும் ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் சைன் கண்டிப்பாக வரும் ஆன்சரில். 1 5 is 5, 2 5s are 10. இதை கேன்சல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 21ஐயும் 7ஐயும் கேன்சல் பண்ண முடியும். 7 டேபிளில் வரும். 1 7 is 7, 3 7s are 21. நம்ம இங்கே சைன் போட்டுட்டோங்கிறதுனால இங்கே போடல. நெக்ஸ்ட்டு நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். இந்த மைனஸ் சைன் இங்கே போட்டுட்டோம். 3 into 2 6 டிவைட் பை இங்கே 1 தான் இருக்குது, 1 into 1 தான். ஸோ -6 தான் ஆன்சர். ஆன்சர் இஸ் -6. -3/13. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்ளம். -3/13 -3ஆல் டிவைட் பண்ணணுமா? இதை நம்ம எப்படி எழுதுவோம்? -3/13 டிவைடட் பை இந்த சிம்பிளை போடுறோம். ஓகேயா? -3. இந்த -3 போடணும், +3 போடக்கூடாது. இதுலேயும் மைனஸ் சைன் இருக்குது, இதுலேயும் மைனஸ் சைன் இருக்குது. இது டிவைடட் பை -3ன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் லைனில் எப்படி எழுதணும்? -3/13 இந்த டிவிஷன் சிம்பிள் மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆகும். -3யை ரெசிப்ரோக்கலில் போடணும். டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உள்ள நம்பரை ரெசிப்ரோக்கலில் போடணும். இப்போ -3யை -3/1ன்னு எழுத முடியும். இதோட ரெசிப்ரோக்கல்னால் இந்த கீழே உள்ள நம்பர் மேலே வந்துடும், மேலே இருக்கிற நம்பர் கீழே வந்துடும். ஓகேயா? அதான் இப்படி எழுதியிருக்கிறேன் 1/-3. நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். இந்த மைனஸ் சைனையும் கேன்சல் பண்ணிடலாம், 3ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்குது? நியூமரேட்டரில் 1 இருக்குது, டிவைட் பை இந்த 13 இருக்குது. ஸோ ஆன்சர் 1/13 இருக்குது. இந்த சம்முக்கு 1/13 தான் இந்த ஆன்சர். தேர்ட் ஒன் -2/-6/15. ஓகேயா? -2வை -16/15 டிவைட் பண்ணணும். இதை நம்ம எப்படி எழுதுவோம்? -2 டிவைடட் பை -6 தானே, -6/15. ஃபஸ்ட்டு இந்த -2வை அப்படியே போட்டுருவோம். டிவிஷன் சைனு
மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் ஆயிரும். அப்படி ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு ரேஷனல் நம்பரை அதோட ரெசிப்ரோக்கலாக போடுவோம். ரெசிப்ரோக்கலானா இந்த டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டருக்கு வரும், நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டரில் வந்துடும். 6 இது ஆக்சுவலாக மேலே இருக்கிறது கீழே வந்துடும், கீழே இருக்கிறது மேலே போயிடும். இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் இதில் எதுவும் கேன்சல் பண்ண முடியுமா? எஸ், மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். 1 2 is 2, 3 2s are 6. அதாவது நியூமரேட்டரையும் டினாமினேட்டர் வேல்யூ தான் கேன்சல் பண்ண முடியும், நியூமரேட்டரையும் கேன்சல் பண்ண முடியாது. மேலே ஒரு வேல்யூ கீழே ஒரு வேல்யூ எடுத்து தான் கேன்சல் பண்ண முடியும். ஓகேயா? அதான் 1 2 is 2, 3 2s are 6. இப்போ இந்த வேல்யூவும் கேன்சல் பண்ணிடலாம். 1 3 is 3, 5 3s are 15. இப்போ கேன்சல் பண்ணியாச்சு. வேறு எந்த வேல்யூ இருக்கா? இல்லை. ஆன்சர் போடும்போது ப்ளஸ் சைனு மைனஸ் சைன் பார்த்து போடணும். இதில் இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. வேறு எதுவும் மைனஸ் இருக்கா? இல்லை. ஸோ ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். இங்கே 1 தான் இருக்குது, டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது, நியூமரேட்டரில் 1 × 5 5. ஸோ ஆன்சர் இஸ் 5. ஓகே, இந்த ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணியாச்சு.